இது என்னுடைய வீடு, அது உன்னுடைய வீடுனாலும் ஈஸ்வரன் சிரிப்பாங்கிறார். இதோட 2 பேர் சண்டை போடுறாளாம். சதுரீரை அழிச்சு கல் போட்டிருக்கலையா, நீ மீறி வரைய, இதுவரையும் என்னுடைய இடம், படபடா நீ மாத்தி போக்குரித்தனம் பண்ணி என்ன பைசா கொடுத்து கல் மாத்தி போட்டியா, எத்தனை பைசா கொடுத்த, இதோட என்னடம் அப்படின்னு 2 பேர்கள் இதுவரையிலும் என் எல்ல, இதுவரையிலும் என் எல்லைன்னு சண்டை போடும் பொழுது ஈஸ்வரன் சிரிச்சுன்னு இருப்பாரா. ஏன்னா 2 பேருக்கும் இல்லை என்னுடையது. ஒரு மண்ணு நீ படைப்பியா, ஒரே ஒரு மண்ணை நீ படைச்சிரு பாப்போம். இவ்வளவு மண்ணையும் நான் தானே படைச்சேன், ஆனால் இந்த பிள்ளைகள் என்னுடையது என்னுடையதுன்னு சண்டை போட்டுக்கிறாளே என்று அதுக்கு சாட்சியாக மட்டும் இருக்கிறவர் க்ஷேத்ராணாம் பதையே அப்படி சொன்னேன். ஆனா பாஷ்யம் எப்படி இருக்குன்னா, க்ஷேத்திரம்னா சரீரம், க்ஷேத்ரஜ்யன்னா ஈஸ்வரன், எல்லா க்ஷேத்திரம்னா சரீரம் தான். இந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கக்கூடிய க்ஷேத்ரஜ்யனான ஆத்மாவாக இருக்கிறார் அப்படின்னு வேதாந்த பரமாக பாஷ்யம். க்ஷேத்ரஜ்யஞ்சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதா என்று பகவான் கீதையில சொல்றான். நமசூதாயாஹந்த்யாஜவதானாம் பதஜே நமஹ. சாரதியாவும் இருக்கிறார். சரீரமே ரத்தம்னு சொல்லும் பொழுது ஈஸ்வரன் தான் சாரதி. ஈஸ்வரன் ரதி இல்ல. ரதி யாருன்னா ஜீவன் தான். சாரதியா அவன் தான். எப்போதுமே முதலாளியாக தானே ஈஸ்வரனை சொல்லணும். முதலாளியாக சொல்றதில்லை, மேனேஜரா தான் சொல்றது. சம்சார வாழ்க்கையில சரீர யாத்திரையில ஈஸ்வரன் மேனேஜர் தான், முதலாளி ஜீவன் தான். காரணம் என்னன்னா, பாபகர்மமோ புண்ணிய கர்மமோ லாபமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ அனுபவிக்கிறவன் தானே. மேனேஜர் என்ன பண்ணுவார்னால், இந்த ஆபீஸே போண்டி ஆயிடுச்சுன்னா பார்ப்பார், உடனே அவரே ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவார். அவருக்கு அதை பத்தி கவலை இல்லை, நடந்தது நல்லா நடந்தது. போண்டி ஆயிடுச்சுன்னா அவருக்கு என்ன இதை பத்தி நஷ்டமான்னு அவரா முதல் போட்டிருக்கார். போண்டி ஆயிடுச்சுன்னா அந்த யாரு முதலாளியோ அவன் தானே தலையில துணியை போட்டுன்னு உட்காந்துருப்பான். இதுல லாபமோ நஷ்டமோ இந்த சரீர யாத்திரையில ஜீவனுக்கு தானே. ஈஸ்வரன் அதுக்கு சாட்சியாத்தானே இருப்பார். அதனாலே அவர் க்ஷேத்ரஜ்யனாக இருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறார். சாரதியாயிருந்து சரீர யாத்திரையை நடத்துறார். சரீரமாகிய ரதத்துல ரதியா உட்கார்ந்துக்கிறது ஜீவன், இவர் சாரதியாயிருக்கிறார். ஒரு கால் யுத்தத்துல சாரதியாயிருந்தா சாரதியை அடிச்சு விடுவா இல்லையா. அகந்தியாயே, இவரை அடிக்கவே முடியாது. சாரதியை அடிப்பார், இவரை அடிக்கவே முடியாது. அடிக்கவே முடியாத சாரதி இவர். ஏன்னா அவ எங்க அடிக்குது, அவதான் பார்த்துன்னு நிற்கிறாள். பார்த்துன்னு நிற்பா. கிருஷ்ணன் சாரதியா இருக்கும் போது கிருஷ்ணன் அடிச்சிட முடியுமா? துரியோதன உள்விட பார்த்துன்னு மலைச்சுன்னு இருப்பான். புறத்தையார் சொல்லுவான், இத பண்ணுங்கடா அப்படின்பா. சாரதியா இருக்கும் போது பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அகந்தியாயே ஹந்தும் அசக்கியாயே, அவரை அடிக்கவே முடியாது. அவரே சொல்றார், சாரதியா இருந்துட்டு அடிக்கவே முடியாதுன்னு அவரே சொல்றார். நகன்யதே கண்யமானே சரீரே. எல்லாரையும் எப்படி அடிப்பேன்னு அர்ஜுனன் சொல்றான். யாரையுமே யாரும் அடிக்க முடியாது. ஏன்னா ஹே பார்த்தா கம் காதயதி ஹந்தி கம். யாரு அடிக்கிறது, யாரு அடிபடுறது? ஏன்னா அடிபடாத ஸ்வரூபமா ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுனுட்டா யாரையும் அடிக்க முடியாது. சர்வாத்மாவா பரமேஸ்வரனே இருக்கிறதுனாலே அகந்தியாய வதா நாம் பதயே நமஹ. வனங்களுக்கெல்லாம் பதி, எல்லா வனத்துக்கும் அந்தந்த காட்டிலே அந்தந்த காட்டுக்கு ஈஸ்வரனாக, காட்டுல சஞ்சரிக்கிறவராக, காட்டை நடத்துறவராக அவர் தான். எந்த கோவிலுக்கு போங்கோ, எந்த க்ஷேத்திரத்துக்கு போங்கோ, ஸ்தல விருட்சம். இங்க என்ன, உத்தால மரமாவே இருந்தது அந்த உத்தாலக விருட்சம். இங்க என்ன, ஒரே பாட்டல மரமாவே இருந்தது. அதனால்தான் இவருக்கு பாட்டலீஸ்வரர்னு பெயர். இந்த ஊர் எதனா ஒரே தாளவனமாவே இருந்தது, அதனால்தான் திருப்பனந்தாள்னு பெயர். இந்த ஊர்ல என்னன்னா ஒரே ஆலமரமா இருந்தது, அதனால்தான் திருவாலங்காடுன்னு பெயர். இப்படியே அங்கங்க வனமாவே இருந்து அங்கங்க ஒரு மரத்தடியிலே ஒரு சிவனாக உட்கார்ந்திருந்ததுனாலே அதுவே நான் காணாந்தரத்துல மகாராஜாக்கள் பெரிய கோவிலா கட்டி பெரிய நகரமாக்கி மக்களை குடியேற்றி பிரம்மோற்சவங்கள்லாம் கண்டருளும்படியாக செய்து
க்ஷேத்திரம்னு ஆயிட்டாலும் கூட ஸ்தல விருட்சம் மட்டிலும் மிச்சம். அங்கங்க எந்த கோவிலுக்கு போனாலும் தீர்த்தம், அந்தந்த கோவில க்ஷேத்திரம், விருட்சம், மூர்த்தி. எந்த கோவிலுக்கு போனாலும் வனானாம் பதயே நமஹ நமோ ரோஹிதாய ஸ்தபதயே விருட்சாணாம் பதயே நமஹ நமோ ரோஹிதாய. நல்ல சிவப்பா இருப்ப. பொதுவா மஞ்சளா இருந்தாலே சேப்பா இருப்பா அப்படின்பா. ஒருத்தரை பார்த்தா கருப்பா சேப்பான்னு சொல்லுவா. போய் பார்த்தா சேப்பா இருக்க மாட்டாவா, சகச்சவேன்னு. கருப்பு இல்லைங்கிறதுக்கு சேப்புன்னு அர்த்தம் வச்சுன்னு இருக்கா. சேப்புன்னு சும்மா சொல்லுவா. பொம்மையா இருந்தா சேப்பு அடிச்சா கூட நல்லா இருக்கும். ஒரு பொம்மைக்கு சேப்பு அடிச்சுட்டா நல்லா தான் இருக்கு. ஆனா மனுஷியால் செக்க சேவேன்னு எப்படி இருக்குமோ தெரியல, நான் இவர்களும் பார்த்தது இல்லை. நமோ ரோஹிதாய ஸ்தபதயே. பெரிய ஸ்தபதியா அவர், எங்கும் நிறைஞ்சு காப்பாத்துறாருன்னு அர்த்தம் பண்ணிருக்கா. பொதுவா ஸ்தபதி அப்படின்னு சொன்னாலே சிற்பி. ஜகத்தே அவருடைய சிற்பம் தானே. ஒரு பெரிய ஒரு சிற்பத்தை நம்ம பார்த்தோம்னா இது எப்படி கட்டியிருப்பான், இவர் யார் கட்டியிருப்பான் அப்படின்னு சொல்றா. இது எப்பேற்பட்டவன் இதை கட்டிருப்பான். பிரகதீஸ்வரர் கோவில் இருக்கு தஞ்சாவூர்ல, எப்பேற்பட்ட ஒரு சிற்பி இதை கட்டியிருப்பான். கட்டினது ராஜராஜ சோழன். அதனால அவனுக்கு ஒரு ஸ்டாச்சு வைக்கிறா. அவன் பணம் தானே கொடுத்தான். யார் அந்த சிற்பியோ அவன் பேர் போட மாட்டான். கல்யாண பத்திரிகையில எங்கேயாவது இன்னார் சமையல்னு போட்டாடா பத்தேடா, இன்னார் கச்சேரின்னு போடுறா, மேல கச்சேரி போடுவா. ஆனால் இத்தனை பேரு சாப்பிட்டுட்டு போறது அவளால. இனிமே அவள்லாம் தன்னை பத்தி போடுன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாம் கும்பாபிஷேகம்னா குருக்கள் பேரை போட்டுடுறா. இந்த குருக்கால்னு போடுங்கிறா. பெரிய கட்டடங்களை கட்டியிருந்தா, தாஜ்மஹால்னு கட்டினா யாருக்காக இன்னார் கட்டினான். உண்மையில யார் கட்டினாலும் அவள் அனாமதேயம். ரயில் இருக்குன்னா ரயில் அக்கௌண்ட் எல்லாரும் போறாங்க. ரயில யார் கண்டுபிடிச்சாலோ அவ பேர் தெரியாது. பிளைட்ல போறோம், பிளைட்டை யார் கண்டுபிடிச்சாலோ அவள் பேர் தெரியாது. பேர் ஜகத்துல பெரிய உபகாரத்தை பண்ணி விட்டு ஆனா தன் பெயர் தெரியாம இப்படி இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்கிறது தானே சௌரியமா இருக்கு. ஆனா அதை பண்ணினவாள் அவ பேர் தெரியாமையே இருக்காளே. எவ்வளவு பெரிய கிஃப்ட நமக்கு கொடுத்துட்டா. இவாள் பேர் அவள் எல்லாருமே மகனீயர். உலகத்துக்கு அவ்வளவு நன்மையை சென்றாள். சர்வேஸ்வரனே அப்படிதான் இருக்கான். பேர்பட்ட பிரம்மாண்டங்களை சிருஷ்டி பண்ணி விட்டு யார் பண்ணான்னு தெரியாதபடியே தன் பெயரை வெளியில காட்டிக்காம அந்தரியாமியா இருந்து நாம் எல்லாரும் அதை உபயோகப்படுத்துறத பார்த்துட்டு இருக்கிறார். அப்படிங்கிறதுனால ஸ்தபதயே விருட்சாணாம் பதயே நமோ விருட்சாணாம் பதயே நமஹ. எல்லா விருட்சங்களும் அஸ்வத்த சர்வ விருட்சாணாம், எல்லா விருட்சங்களுக்கும் அதிபதியாக அஸ்வத்தனாக நானே இருக்கிறேன், விருட்சங்களுக்கெல்லாம் பதியாக இருக்கிறேன் என்று பகவான் கீதையில சொல்றானே. நமோ மந்திரிடே வாணிஜாஜ கக்ஷாணாம் பதஜே நமஹ. மந்திரியாக இருக்கிறார், பரமேஸ்வரனே மந்திரியாக இருக்கிறார் என்று அவருடைய திருவிளையாடல்லே சரித்திரங்கள் இருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே அவர் மந்திரியாக இருக்கிறார். இப்படி செய், அப்படி போ அப்படின்னு பிரேரணை பண்றவர் அவர் தானே. நமக்கு ஆலோசனை பண்ணி இப்படி போ, இப்படி போகாதே அப்படின்னு ஒரு பிரேரணை பண்றார். இல்ல எங்கேயோ போறதை தடுத்து விடுறார். இப்படி தடுத்து விட்டாரே, இன்னைக்கு போக முடியலையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். போனா எந்த பஸ் நான் போறதா இருந்தோமோ அந்த பஸ் வழியில விழுந்துடுச்சு அப்படின்னு அப்புறம் பேப்பர்ல பார்த்து தெரியறது. சத்யா ஈஸ்வரன் காப்பாத்தி விட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். இப்படி நமக்கு புத்தியை கொடுக்கிறவர் அவர். இப்படி இப்படி செய்யாதே, இப்படி போ அப்படின்னு ஆலோசனை சொல்றதுனாலேயே மந்திரினே வாணிஜாய கக்ஷாணாம் பதயே. வியாபாரியாட்டமும் அவர் வரார். திருவிளையாடல் புராணத்துல வளையற்காரராட்டமே வரார். சுந்தரேஸ்வரர் ஒரு வளையற்காரராட்டம் வரார், வியாபாரி மாதிரியும் வரார். கக்ஷாணாம் பதயே நமஹா. புதர்கள், வனப்பிரதேசங்களிலே உள்ள புதர்கள் உண்டு, அவைகளுக்கெல்லாம் கட்டம்னு பேரு. அதுக்கெல்லாம் அதிபதியாக அவர் தான் இருக்கிறார்.